கொட்டவும் செய்து பூக்கவும் செய்து இன்னைக்கு வந்து ஒரு 3 பூ பூத்திருந்தாங்க. அப்புறம் நம்ம அந்த உரம் பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, டீ தூள் தான். நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த டீ தூள் கூட கொஞ்சம் காப்பி தூள் கலந்துக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா ஆற விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் வாழைப்பழத்தோடு இருந்தது. அந்த வாழைப்பழத்தோடையும் அரைச்சி அது கூட கலந்து வச்சுக்கிறேன். ரெண்டையும் கலந்துட்டு இந்த தண்ணி வடிகட்டின டீ தூள் என்ன பண்ணுறது, அதையும் காய வச்சு வச்சுக்கோங்க. பெஸ்ட் உரம் எல்லா செடிக்கும் கொடுக்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தண்ணி கலந்துக்குங்க. தண்ணி கலந்துட்டு எல்லா செடிக்கும் போட்டுருங்க. பெரிய செடிக்கெல்லாம் அதாவது நம்மளுக்கே தெரியும் ஒரு அளவு. பெரிய செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும், சின்ன செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த அளவு பார்த்து எல்லாத்துக்குமே ஊற்றி விட்டுருங்க.